தொடர்ந்து நீங்கள் கூறியது போல தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது கூட தபால் வாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சார சென்றும். ஆனால் இந்த தபால் வாக்கை பொறுத்த வரையில் பாஜக 4, ஆம் ஆத்மி 3 என்று எண்ணிக்கை தொடங்கி இருக்கின்றது. ஆனால் தற்போது வரையிலும் காங்கிரஸ் இன்னும் அந்த எண்ணிக்கை தொடங்கவில்லை. தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அடுத்த முன்னணி நிலவரம் வந்திருக்கிறது. 5-4 3-4 இருந்தது. தற்போது 5 ஆம் ஆத்மி, 4 பாஜக என்று வந்திருக்கிறது. எனவே ஆம் ஆத்மியும் தற்போது விடாமுயற்சியுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. விடாமுயற்சி திரைப்படம் ஓடுகிறதோ இல்லையோ, இங்கு விடாமுயற்சியுடன் ஆம் ஆத்மி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜகவை தொடர்ந்து 5-6, தற்போது 4-5 5-6 மாறிவிட்டது. 6-5 பாஜக 6, ஆம் ஆத்மி 5 என்ற வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே விறுவிறுப்பான முயற்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடாமுயற்சியிலே வெற்றி பெற போவது பாஜகவா அல்லது ஆம் ஆத்மியா? ஒருத்தர் தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஆம் ஆத்மி பாஜக இருவருக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி என்பது டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? 26 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியை கைப்பற்றுமா? தொடர்ந்து 3-5 ஆண்டுகளாக ஆம் ஆத்மிக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களா என்ற மிகப்பெரிய கேள்விக்கான விடையாக தான் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். தபால் வாக்குகள் தான் எண்ணப்படுகின்றன. தபால் வாக்கு முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இவிஎம்மில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். பாஜக 7, ஆம் ஆத்மி 6 என்று ஒன்றுக்கொன்று மாறுபட்டு கொண்டே செல்கின்றது. தற்போது வரையில் ஒரு கணிக்க முடியாத அளவாக தான் நெக் டு நெக் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக கடுமையான ஒரு போட்டியாக தான் பார்க்கப்படுது. இப்படியே கடைசி வரை சென்றால் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அதே போன்று பாஜக 6, பாஜக 7, ஆம் ஆத்மி 6 என்ற எண்ணிக்கையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே கூறியபடி தற்போது வரையிலும் அவருடைய எண்ணிக்கை இன்னும் தொடங்கவில்லை. நேரம் செல்ல செல்ல இதில் மாற்றம் ஏற்படுமா அல்லது ஏதேனும் தலைகீழ் மாற்றம் உண்டாகுமா? ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி அங்கு பதிவு செய்வார்களா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவின்படி அங்கு அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படியே அங்கு டெல்லியில் நடக்குமா என்றெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகள், போலீசார் என மொத்தமாக 5000 பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல், அதே போன்று டெல்லி சட்டமன்ற தேர்தல் என தமிழகத்துக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றது. என்றால் அனைத்து கட்சியும் புறக்கணித்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழ் கட்சி மட்டுமே களம் காண்கிறார்கள். அதனால் திமுகவுக்கான மக்களுடைய அங்கீகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முடிவாக கூட இது பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து டெல்லி சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் தலைநகரை ஆளப்போவது யார்? இந்தியாவே தங்கள் வசம் இருந்தாலும் கூட தலைநகர் எதிரி வசம் உள்ளது என்பதை ஒரு கௌரவ பிரச்சனையாகவே பாஜக பார்க்கிறார்கள். அதை அவர்கள் கைப்பற்ற போகிறார்களா என்ற பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது.